வாயில வச்சதுமே கரைஞ்சு போகிற அளவுக்கு ஒரு சூப்பர் அண்ட் சாஃப்டான பன்னீர் ஜாமுன் எப்படி செய்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கமாக தீபாவளிக்கு செய்கிற ஸ்வீட் இல்லாமல் புதுசாக செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக அதே போல் வெடிப்புகள் இல்லாத ஒரு சூப்பரான பன்னீர் ஜாமுன் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு தான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக செய்யலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்டை கீழே ஷேர் பண்ணிக்கோங்க. பன்னீர் ஜாமுனுக்கு ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸில் ஒரு லெமனோட ஜூஸை தனியாக எடுத்துகிட்டு இது கூட 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா டைல்யூட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. லெமன் ஜூஸ் இருந்தால் லெமன் ஜூஸ் சேருங்க, இல்லை வினிகர் இருந்தால் வினிகரும் சேர்த்துக்கலாம். இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க், அதாவது நல்ல திக்கான பால் சேர்க்குறேன். திக்கான பால் சேர்த்து நம்ம பன்னீர் ஜாமுன் செய்யும் போது அது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட போகிறோம். ஹை ஃப்ளேமில் கொதித்து மேலே பொங்கி வர ஸ்டேஜில் ஃப்ளேமை ஃபுல்லாக லோ பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து கொடுக்கவே போகிறோம். ஒரே டைமில் சேர்த்துறாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கலந்துட்டு நீங்கள் சேர்த்திங்கன்னா அழகாக அந்த பன்னீர்லாம் செப்பரேட்டாக பிரிஞ்சு வரும். ஒரே டைமில் ஊற்றிடாதீங்க. அதே போல் இது கொஞ்சம் டைம் எடுத்து பிரிகிற ஒரு ப்ராசஸ். ஸோ இதுக்கு நீங்கள் பொறுமையாக பண்ணிங்கன்னா தான் அந்த பன்னீர்லாம் அழகாக செப்பரேட் ஆகி வரும்போது நமக்கு அந்த பன்னீர் ஜாமுனும் சாஃப்டாக கிடைக்கும். அதே போல் நிறைய பால் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இதை கடகடன் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் செட் ஆகாது. நிறைய பால் இருக்க மாதிரியே இருக்கும். அந்த பன்னீர் செப்பரேட்டாக வர மாதிரி தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நான் கலந்து கொடுத்துட்டே இருக்கிறேன். பொறுமையாக அந்த பன்னீர்லாம் செப்பரேட் ஆகிட்டே வருது பாருங்கள். இந்த மாதிரி பிரிஞ்சு லைட்டாக உங்களுக்கு அந்த தண்ணியே தனியாக தெரியும், பன்னீர் ஃபுல்லாக தனியாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீர் ஃபுல்லாகவே தனியாக வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஃபில்டரோட ஒரு துணியோடு சேர்த்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லாட்டி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபில்டரில் பன்னீரை மட்டும் செப்பரேட்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா துணியில் மாற்றி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். துணி பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக மெலீஸாக இருக்கிற துணியில் நீங்கள் சேர்த்திங்கன்னா கரெக்டாக தண்ணியில் வெளில வந்துடும். அதுக்கு முன்னாடி இந்த லெமன் ஸ்மெல் போகிறதுக்காக நம்ம இந்த பன்னீரில் கொஞ்சமாக ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்படி பண்ணும்போது அந்த லெமன் ஸ்மெல் சுத்தமாகவே இருக்காது. இதை நான் ஒரு துணிக்கு மாற்றிக்கிறேன். துணிக்கு மாற்றிட்டு உடனே கையை வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். பிழிஞ்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எக்ஸஸாக இருக்கிற தண்ணி எல்லாமே இப்போவே வந்துடும். தண்ணி இல்லாமல் நம்ம பன்னீர் ரெடி பண்ணி வச்சா மட்டும்தான் பன்னீர் ஜாமுன் சாஃப்டாக இருக்கும். நம்ம தண்ணியில் போட்டு அதை வேக வைக்கும் போது பார்த்திங்கன்னா உடஞ்சி போகாமல் ஷேப் நல்லா கரெக்டாக மெயின்டைன் ஆகும். பிழிஞ்சிட்டு இதை வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா கையால் இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு உதுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா இந்த உள்ளங்கை வச்சு தேய்ச்சி விட்டு நம்ம மாவை ரெடி பண்ண போகிறோம். இந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் மாவை எந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி ரெடி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் பன்னீர் ஜாமுனாக இருக்கட்டும், இல்லை ரசகுல்லா, இல்லை நீங்கள் ரசமலாய் எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலுமே சாஃப்டாக வரும். இது 10 நிமிஷம் போல் நல்லா கையை வச்சு அழுத்தி கொடுத்து நீங்கள் பிசைஞ்சு இந்த பாருங்கள் ஒரு மாவு கன்சிஸ்டன்சி நல்லா உருண்டு வரணும். எங்கேயுமே கிராக்ஸே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் தான் பன்னீர் நல்லா சாஃப்ட் அண்ட் சூப்பராக இருக்கும். அடுத்ததாக கலருக்காக பிங்க் கலர் நான் சேர்த்துருக்கேன். பன்னீர் ஜாமுன் அப்படிங்கிறதுக்காக பிங்க் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கலர் வேண்டாம்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கலரை சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை பிசைஞ்சிட்டு உள்ளங்கையில் கொஞ்சமாக சின்னதாக ஒரு பால் எடுத்து என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் உருட்டிக்கலாம். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேணும்னா நீங்கள் ரவுண்ட் ஷேப்லேயே விட்டுடலாம். இல்லை சப்போஸ் இந்த பன்னீர் ஜாமுன் எந்த ஷேப்பில் இருக்குது, ஓவல் ஷேப் வேணும்னா அந்த ஷேப்புக்கு கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்கள் இதை நல்லா உருட்டிட்டு கொஞ்சம் நல்லா நீட்டாக திரட்டினீங்களா அழகாக அந்த ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த திரட்டும் போது பார்த்தீங்கன்னா கையில் 2 கையிலுமே ஒரு ப்ரெஷர் கொடுங்க. அந்த கொடுக்குற ப்ரெஷரில் எந்த ஒரு வெடிப்புகள் இல்லாத மாதிரி நீங்கள் இந்த உருட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நல்லா வேக வைக்கும் போது அதே மாதிரி மெயின்டைன் ஆகும். அடுத்ததாக சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். பேனில் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். இது நல்லா தண்ணியாக இருக்கணும், ஏன்னா அப்போ தான் அந்த பன்னீர் எல்லாமே வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். 3 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பாயில் பண்ணுங்கள். சுகர் சிரப் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பதமே தேவை கிடையாது. ஒரு சில ஸ்வீட்டுக்கெலாம் கம்பி பதம் பார்ப்போம். ஆனால் இந்த பன்னீர் ஜாமுன் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பதமே தேவையில்லை. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் போல் நல்லா சலசலன்னு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃப்ளேமை நல்லா லோவாக வச்சுட்டு
கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதே போல் ரோஸ் பெட்டல்ஸ் இதெல்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு அந்த பன்னீர் ஜாமுன் வாசனையாக இருக்கும். இந்த ரோஜா இதழ்கள்லாம் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா கொதித்தது, கேஸை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பன்னீராக சேருங்க, மொத்தமாக சேர்த்துறாதீங்க. பன்னீர் பால்ஸை சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ளேமை மீடியம் டு ஹையில் வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சேர்த்துருக்க பன்னீர் வந்து சைஸ் அப்படியே உங்களுக்கு டபுளாக மாறும். இதுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் போல் நல்லா வந்து பாயில் பண்ண விடுங்க. இது கொதிக்க கொதிக்க பார்த்திங்கன்னா அந்த பன்னீர் எல்லாமே நல்லா வெந்து உங்களுக்கு பெருசாக வரும். இடையில திறந்து நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் நல்லா வெந்திருக்கும், ஒரு பக்கம் வேகாத மாதிரி இருக்கும். அது வேண்டான்னா நீங்கள் இந்த மாதிரி கலரி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கமும் சமமாக வெந்து வரும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு 3 மணி நேரம் ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே விட்டிங்கன்னா சூப்பராக வந்து செட் ஆகிடும். அந்த சுகர் சிரப்பும் நல்லா வந்து உங்களுக்கு கெட்டியாகிடும். இப்போ 3 மணி நேரம் கழித்து காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிடுமே அவ்வளோ ஸ்வீட் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். கடையிலே வாங்க வேண்டாம்னு நினைப்பீங்க, அவ்வளோ ஒரு சூப்பரான ரெசிபி இது. வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னென்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.